இப்போ நினச்சி பார்த்தாலும் நம்மளுக்கு சந்தோஷத்தை தர்ற ஒரு உறவு தாத்தா பாட்டி உறவு தான். அவங்க நம்மளை எப்படி வளர்த்தாங்க, நாம் எப்படி வளர்ந்தோம், இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மளோட குழந்தை பருவம் கண் முன்னால் இனிமையாக நிற்கிது. அப்பத்தா என்னோட அப்பத்தாவுக்கு வயசாகிருச்சு. ஒரு 20 வருஷமாக எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்தே நரமுடியும் தோல் சுருங்கிய முகமும் கொண்டவங்க தான் என்னோட அப்பத்தா. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். ஆனால் எனக்கு எங்கள் தாத்தாவை ஞாபகத்தில் இல்லை. எங்கள் வீட்டு ஹாலில் அவரோட ஃபோட்டோவை மட்டும் பார்த்துருக்கேன். தொலை தொலைன்னு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நரமுடியும் தாடியுமா பார்க்க 100 வயசு மாதிரி இருப்பார். எங்கள் அப்பத்தா என் கூட சின்ன குழந்தை மாதிரி விளையாடும். நிறைய கதைகள் சொல்லும். அது சொன்ன ஒவ்வொரு கதையிலிருந்தும் நான் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். குட்டையாக முதுகு வளைஞ்ச மாதிரி இருக்கும். முகத்தில் குறுக்கும் நெடுக்குமாக இருக்கிற கோடுகள் அதோட முதுமையோட தூரத்தை நமக்கு காட்டும். 20 வருடங்களாக இதே தோற்றத்தோட இதுக்கு மேலே வயசாகிறதுக்கு ஒன்றுமில்லைங்கிற மாதிரி பழுத்த பழமாக இருந்துச்சு அப்பத்தா. ஒரு கையை இடுப்புக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இன்னொரு கையால் வீட்டை பெருக்கி வீட்டை எப்பவும் சுத்தமாக வச்சுருக்கும். வயசு தான் ஆயிருச்சே தவிர துருத்துருன்னு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பனிக்காலத்து காலை சூரியனை போல் வெண்மையான மனது அதற்கு. கதகதப்பான உறவுக்காரி. எனக்கு அப்பத்தாவை ரொம்ப பிடிக்கும். நானும் என் அப்பத்தாவும் நல்ல நண்பர்கள். நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட அம்மா அப்பா டவுனுக்கு வேலை விஷயமாக போயிட்டாங்க. நான் எப்போவுமே அப்பத்தா கூட தான் இருப்பேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்போம். காலையில் என்னை எழுப்பி விட்டு பல்லு விளக்க வச்சு விறகடுப்பில் தண்ணியை காய வச்சு எனக்கு குளிச்சு விடும். எனக்கு குளிச்சு விடும்போதும் ட்ரெஸ்ஸை போட்டு விடும்போதும் நிறைய கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்பத்தா குரலில் கதை கேட்குறதுனா எனக்கு அலாதி பிரியம். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு என்னோட ஸ்லேட்டு, புத்தகம், தண்ணி பாட்டில்னு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுத்து வைக்கும். அப்பத்தா பணியாரம் சுட்டா 7 தெருவுக்கு மணக்கும். அம்மிக்கல்லில் அரைச்ச தேங்காய் சட்னியோட முறுமுறுன்னு பணியாரத்தை சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் கிளம்பிடுவேன். எப்போவுமே அப்பத்தாவுக்கு ஒரு பழக்கம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற தெருநாய்களுக்கு சோறு போடுறது தான் அந்த பழக்கம். என்னைய பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடும்போது பழைய சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வந்து நாய்களுக்கு போடும். அப்பத்தாவுக்கு குறைவாகவே சாப்பாடு வைக்க தெரியாது. எங்கள் 2 பேருக்கு தான் சமைக்கும். ஆனால் வீட்டுக்கு யாராவது 2 பேர் வந்தால் சாப்பாடு கொடுக்கணும்னு சேர்த்தி தான் சமைக்கும். அப்பத்தா கூட தான் நான் எப்போவுமே பள்ளிக்கூடம் போவேன். என்னை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு பக்கத்தில் கந்தசாமி மாமா வயலில் வேலை செய்ய போயிடும். அப்பத்தாவை பார்த்ததுமே தெருநாய்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. எங்கள் ஆத்தாவை சுற்றி சுற்றி வரும். கொண்டு வந்த சாப்பாட்டை போட்டதுக்கு அப்புறமா சாப்பாட்டுக்கு சண்டை கட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜீவன்களுக்கு சாப்பாடு போடுறதுல அப்பத்தாவுக்கு ஒரு அலாதி திருப்தி. என்னோட அம்மா அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைச்சதும் என்னையும் அப்பத்தாவையும் டவுனுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. அதனால் என்னால் பழைய மாதிரி அப்பத்தா கூட இருக்க முடியலை. இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் தங்கியிருந்தோம். என்னைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் அப்பா சேர்த்து விட்டதுனால நான் ஸ்கூல் பஸ்ஸில் போயிடுவேன். அதனால் அப்பத்தாவுக்கு என்னைய பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து விட முடியலையேன்னு ஒரே வருத்தம். நானும் ஆத்தாவோட கதைகளை ரொம்ப மிஸ் பண்ணினேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருநாய்களே இல்லை. அதனால் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு கம்பு வைக்க ஆரம்பிச்சிச்சு அப்பத்தா. நான் பெரிய கிளாஸ் போக போக எனக்கும் அப்பத்தாவுக்கும் இடைவெளி அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. சில நேரங்களில் காலை என்னை எழுப்பி விட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி விடும். பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் என்ன சொல்லி கொடுத்தாங்க கண்ணு அப்படின்னு கேட்கும். லா ஆஃப் கிராவிட்டி, ஆர்கமிடிஸ், இந்த உலகம் உருண்டை, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆத்தா அப்படின்னு சொன்னால் அதுக்கு திருப்தியே இருக்காது. மனுஷன் நல்லா வாழறதுக்கும் நல்ல குணத்தோடு வாழறதுக்கும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது. உங்கள் பள்ளிக்கூடத்தில் அதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்களா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் காலேஜில் சேர்ந்ததும் நானும் அப்பத்தாவும் தனித்தனி ரூமில் தங்கிக்கிட்டோம். எங்களோட நட்பு முழுமையாக பறிப்போனது அங்கே தான். ஆனால் அப்பத்தாவும் அதை ஏற்றுக்குச்சு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதனால் முடிஞ்ச சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மத்தியான நேரத்துக்கு அப்புறமா கம்பு எடுத்துக்கிட்டு சிட்டுக்குருவிகளை பார்க்க போயிடும். வராண்டாவில் அப்பத்தா வந்து உட்கார்ந்தாலே சிட்டுக்குருவிங்க படப்படன்னு அடிச்சுக்கிட்டு அப்பத்தாவை சுற்றி உட்காந்துக்குங்க. விதவிதமாக கீச்சு கீச்சுன்னு சத்தத்தோட அப்பத்தா மடி மேலையும் தோல் மேலையும் தலை மேலையும் உட்காந்து கம்பை நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அதோட கூட்டுக்கு போயிடும். ஒவ்வொரு நாளும் அப்பத்தா சந்தோஷமாக இருக்கிற 1 மணி நேரம்னா அது அந்த நேரம்தான். நான் என்னோட மேல் படிப்புக்காக அப்ராட் போகலான்னு முடிவு பண்ணினப்போ அப்பத்தா கண்டிப்பாக அப்செட் ஆகும்னு எனக்கு தெரியும். 5 வருஷம் பார்க்காம இருக்கணும்.
அப்பத்தா கிட்ட சொல்லவும் முடியலை, சொல்லாமல் போகவும் முடியலை. அப்பத்தா ஒன்றும் சென்டிமெண்டல் உமன் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து என்னைய வழி அனுப்பி வச்சாங்க. ஆனால் எதுவும் பேசலை, உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கவும் இல்லை. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துச்சு. எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. இன்னைக்கு தான் அப்பத்தாவை கடைசியாக பார்க்க போகிறோமோ அப்படின்னு எனக்கு அழுகையாக வந்துச்சு. ஆனால் அப்படி நடக்கலை. 5 வருஷம் கழித்து வீட்டுக்கு வந்தப்போ ரயில்வே ஸ்டேஷனில் அப்பத்தா எனக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு நாள் கூட வயசான மாதிரி தெரியலை. தினமும் மாலையில் சிட்டுக்குருவிகளுடன் நேரம் செலவிடுவதை மட்டும் அப்பத்தா மாற்றிக்கவே இல்லை. அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, அப்பத்தா கிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. பக்கத்து வீட்டு பெண்மணிகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தனக்கு தெரிஞ்ச எல்லா நாட்டுப்புற பாட்டையும் சத்தமாக பாட ஆரம்பிச்சிச்சு. நானும் அப்பாவும் அம்மாவும் ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, உடம்புக்கு முடியாமல் போயிடும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஆத்தா கேட்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் அப்பத்தாவுக்கு காய்ச்சல். டாக்டர் வந்து பார்த்துட்டு லேசான ஃபீவர் தான், ஒன்றுமில்ல, பயப்பட வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அப்பத்தா அப்படி நினைக்கல. தனக்கு கடைசி கட்டம் வந்துருச்சுன்னும் தான் தாத்தா கிட்டேயே போக போகிறதாவும் சொல்லி என்னோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு படுத்திருந்துச்சு. நாங்கள் எவ்வளவோ தைரியம் சொல்லியும் அதுக்கு நம்பிக்கை வரலை. என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னோட பேரையே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த சத்தமும் கேட்கல. கண் இமைகளில் அசைவில்லை. முகத்தில் ஒரு நிசப்தமான அமைதி. எஸ், ஷீ வாஸ் டெட். அப்பத்தாவை தூக்கி சம்பிரதாயப்படி பாயை விரித்து படுக்க வச்சு சடங்குகளை ஆரம்பிச்சாங்க. இறுதிச் சடங்கிற்கான வேலைகளை கவனிக்க ஓரிருவரை தவிர அனைவரும் வெளியே வந்து விட்டோம். மாலையாகிவிட்டது. அப்பத்தாவை இறுதிச் சடங்கிற்காக எடுத்துக்கொண்டு செல்ல ஸ்ட்ரெச்சரோட நானும் என் அப்பாவும் உள்ளே போனோம். சூரியன் அஸ்தமனமாகி கொண்டிருந்த நேரம். அதன் பொன்னிறமான கதிர்கள் வராண்டா முழுவதும் பரவி இருந்தது. அதற்கு மேல் எங்களால் நகர முடியவில்லை. ஏனெனில் சம்பிரதாயங்கள் செய்து படுக்க வைக்கப்பட்டிருந்த என் அப்பத்தாவை சுற்றி 1000 சிட்டுக்குருவிகள் அமர்ந்திருந்தன. கீச் கீச் சப்தம் இல்லை, ஒரே அமைதி. சிட்டுக்குருவிகளை பார்த்ததும் எங்களுக்கு அழுகையாக வந்தது. என் அம்மா கம்பு எடுத்து வந்து பறவைகளுக்கு இறைத்தாள். சிட்டுக்குருவிகள் அவற்றை தொடவில்லை. இறுதிச் சடங்கிற்காக அப்பத்தாவை எடுத்துச் சென்ற பொழுது அத்தனை குருவிகளும் அமைதியாக எங்களை தொடர்ந்து பறந்து வந்தன. அடுத்த நாள் காலையில் பறவைகளுக்கு இறைக்கப்பட்ட கம்பினை வேலைக்காரி கூட்டி குப்பை தொட்டியில் போட்டாள். அன்பு, களங்கமில்லாத அன்பு, துரும்பிற்கும் உயிர் கொடுக்கும். தாத்தா பாட்டிகளின் அன்பில் வளர்ந்தவர்கள் வரம் பெற்றவர்கள். பக்குவப்பட்ட மனிதர்களின் கைகளில் வளரும் குழந்தை நல்ல மனிதனாக வளரும். கதகதப்பான தீர்க்கமான அன்பையும் அரவணைப்பையும் அவர்கள் வாழ்நாளில் பெற்ற அனுபவத்தையும் ஊட்டி வளர்ப்பவர்கள் தாத்தா பாட்டியினர். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தம், ஜஸ்ட் கேர் தம், மேக் தம் ஹாப்பி. இருக்கிற நாட்களை சலனமில்லாமல் கடக்கட்டும். தேங்க்யூ.